இப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, பல பொருள் தரும் ஒரு சொல் பார்த்தோம். இதில் வந்து இந்த ஒரு சொல்ல வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கணும். இங்கே ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கும்போது இந்த சொற்களை எங்கே யூஸ் பண்ணாலும் சோறு அப்படிங்கிற பொருள் தான் தரும். இதை எங்கே யூஸ் பண்ணாலும் மிகுதி அப்படிங்கிற பொருள் தான் தரும். அது மாதிரி எத்தனை பேர் இதுக்கு இருந்தாலும் அதுக்கு என்ன பொருள், ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும். இப்போ பல சொற்கள் இருந்தாலும் பொருள் ஒன்று தான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சோறு அப்படிங்கிறதுக்கு அடிசில், அமலை, ஐனி, உண்டி, உணா, ஊன், கூழ், சொன்றி, துற்றி, பதம், பாத்து, பாலிதம், புகா, புழுக்கள், புற்கை, பொம்மல், மடை, மிசை, மிதவை, மூரல், வல்சி. மிசை, மிதவை. மிதவைனா நம்ம கப்பல் இதுக்கும் வரும். மிசைங்கிறது மேல் அந்த மாதிரி வரும். அந்த சோறுங்கிறதுல மிசையும் மிதவையும் இருக்குது. இதை வந்து நம்ம மாற்றி இது பண்ணிடக்கூடாது. மீதியெல்லாம் நம்ம மெமரி தான் பண்ணணும். அடுத்து பாருங்கள், மிகுதி. மிகுதிங்கிற பொருள் தரக்கூடிய சொற்கள் என்னென்ன இருக்குது? சால, அந்த உரிச்சொல் தான். சால, சால, தவ, நனி, கூர், களி. சால, தவ, நனி, கூர், களி. இது எல்லாமே மிகுதி அப்படிங்கிற பொருளில் தான் வரும். பேசு அப்படிங்கிறது கூறுனாலும் பேசுங்க பொருள் தான். விளம்பு, மொழி, மொழிக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ பேசுங்க, மொழிக அப்படிங்கிறதுல செய்யுள்ள யூஸ் பண்ணுறது. விளம்பு அப்படின்னா சொல்லு, பேசு அப்படிங்கிறது தான் இதுக்கும் ஒரு பொருள். இயம்பு, உரை, செப்பு இதெல்லாமே பேசுங்கிற பொருளை தர சொற்கள் தான். ஞாயிறு, கதிரவன், பருதி, பகலவன், வெய்யோன், ஆதவன் இது எல்லா சொற்களுக்குமே என்ன பொருள்னா சூரியன் அப்படிங்கிறதான். எங்கே யூஸ் பண்ணால் இதுக்கு சூரியன் அப்படிங்கிறதான் பொருள். அடுத்து குழந்தைக்கான சொற்கள் பாருங்கள். பிள்ளை, குளவி, மகவு, சேய். இப்படி கூட சொல்லலாம். நம்ம குழந்தையை குறிக்கிற வேறு சொற்கள் அப்படி வச்சுக்கலாம். எங்கே சொன்னாலும் ஒரே பொருள் தான் அப்படின்னா ஒரு பொருள் பல சொற்கள். அதுக்கு வேறு வேறு பேர் இருக்கும். பிள்ளை, குளவி, மகவு, சேய்னா குழந்தை. உலகத்துக்கு என்ன வேறு பெயர்கள் இருக்குது பாருங்கள். புவி, தரணி, நானிலம், பார், வையம், அகிலம், குவலயம், காசினி. அடுத்து அழகுக்கு பொலிவு, எழில், வனப்பு, கவின், சுந்தரம் இதெல்லாமே அழகுங்கிற பொருள் தரக்கூடிய சொற்கள். இரக்கம், அருள், பரிவு, கருணை. அருள், பரிவு, கருணை இதெல்லாமே இரக்கம்ங்கிற பொருளை தான் குறிக்குது. கிளிக்கென வேறு பெயர்கள். தத்தை, சுகம், கிள்ளை. மலைக்கான வேறு பெயர்கள். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. வயலுக்கான வேறு பெயர்கள். கழனி, பழனம். கடல்னா ஆழி, அழுவம், பறவை, சமுத்திரம், முன்னீர், ஆர்களி, வாரணம், பவ்வம், புணரி. இதெல்லாமே கடல்ங்கிற பொருள் குறிக்கிற சொற்கள். நெருப்புக்கு பாருங்கள். தீ, அனல், தழல், கனல், தணல், வசு, அக்கினி. இதில் வசுங்கிறது நம்மளுக்கு புதுசாக இருக்குது. மீதி எல்லாமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது தான். வசு அப்படிங்கிறது நெருப்பை குறிக்கிற ஒரு சொல். அன்புக்கு பாருங்கள். பாசம், கருணை, இரக்கம். ஆசைக்கு ஆவல், விருப்பம், அவா இதெல்லாமே ஆசைங்கிறது பொருளில் சொல்கிற சொற்கள். அறிவு அப்படிங்கிற பொருள் தர சொற்கள். உரம், ஞானம், மதி, விவேகம். மகிழ்ச்சினா உவகை, ஆனந்தம், சந்தோஷம் இதெல்லாமே மகிழ்ச்சிங்கிற பொருள் தான் தரும். துன்பத்துக்கு விழுமம், இடுக்கண், நலிவு, புன்கண், நடலை, இடும்பை, துயர், இடர் இதெல்லாமே துன்பங்கிற பொருள் குறிக்கிற சொற்கள். யானைக்கு பாருங்கள் ஒரு 21 சொற்கள் இருக்குது யானை குறிக்கிறது. கயம், வேழம், களிறு, பிளிறு, களபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆணை, இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம். வாரணம்ங்கிறது கடலுக்கும் படிச்சிருக்கிறோம். சொல் அப்படிங்கிறதுக்கு பதம், மொழி, கிளவி, வார்த்தை இதெல்லாமே சொல்லுங்கிற பொருள் தான் தருது. அடுத்து கப்பலுக்கு பாருங்கள். கப்பல் எல்லாம் மரக்கலம் என்ன வேணாலும் அங்கே கேட்கலாம். கப்பல்னு கேட்கலாம், மரக்கலம்னு கேட்கலாம். அப்போ கப்பல், களம், கட்டுமரம்,
நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம். தாமரைக்கு கஞ்சம், கமலம், முளரி, பங்கயம், பதுமம், வாரிஜம், அம்புஜம், அரவிந்தம். இன்னும் இருக்குது சில பேர்கள். அது வந்து செந்தாமரை, அப்புறம் இன்னும் வேறு கலரில் இருக்க தாமரைக்கெலாம் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் இவ்வளோ தான் எழுதியிருக்கேன். இப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இவ்வளோதான். அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு பொருட்பன்மொழி. இது இந்த வீடியோவில் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி ஆகும் அப்படி வந்திருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பொருட்பன்மொழின்னு ஒரு ஹெட்டிங்கு இருக்குது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இருக்குது. இதுக்கு என்ன வித்தியாசங்கிறத மட்டும் இதிலேயே பார்த்துருவோம். தனியாக ஒரு சின்ன வீடியோவும் இப்போ ரீல்ஸ் மாதிரியும் போடுவோம். இதிலேயே பார்த்துருவோம். பாருங்கள், ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிறதுல உயர்ந்தோங்கி, குளிர்ந்தாழ்ந்து, இப்போ ஒரே பொருளில் இருக்க சொற்கள் பக்கத்தில் வந்திருக்கு. ஒரு பொருள் குறித்து தொடர்ந்து வரும் இரு சொற்கள் உள்ளன. அவை உயர்ந்தோங்கிய, குளிர்ந்தாழ்ந்து, இது ரெண்டும் இருக்குது. உயர்ந்து, ஓங்கி, இது உயர்ந்தங்கிற பொருளில் மட்டும்தான் வரும். குளிர்ந்து, ஆழ்ந்து, இது குளிர்ந்து அப்படிங்கிற ஒரே பொருளில் தான் வருது. ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி ஆகும். ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது, இதுதான் ஒரு பொருள் தரும் பல சொற்களுக்கும் நம்ம இங்கே நோட்டில் பார்த்தோம் இல்லையா, இதுக்கும் ஒரு பொருள் பன்மொழிக்கும் இருக்க வித்தியாசம். நடுமையம் அப்படிங்கிறது ஒரு பொருட்பன்மொழி, தொடர்ந்து வருது. இங்கே பாருங்கள், ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி.